இன்றைக்கி காலையிலேயே மெசேஜ் வந்துச்சு தண்ணி நிற்க போகுதுன்னு. டக்குன்னு பைப்பு திறந்து பார்த்தா தண்ணியே இல்லை. காஃபி குடிச்சிட்டு பார்க்குறதுக்குலாம் தண்ணி இல்லை. என்ன பண்ணுறது, கிரைண்டர் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி காலையிலேயே. அப்புறம் வெளியில் போய் பார்த்தா தண்ணி வந்துச்சு. சரி இவர் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வாளிகளை எடுத்துக்கொண்டே வச்சு இன்றைக்கி சமைக்கிற ஜாமானெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு வாளி இருந்தால் போதும், நம்ம கழுவி எல்லாம் செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் தண்ணியை நான் பிடிச்சிட்டேன். 40-50 லிட்டர் தண்ணி பிடிச்சாச்சு. அது வரைக்கும் தான் அது வந்துச்சு. சரி இது போதும், இது தாராளம் இன்றைக்கி பொழுதுக்கு அப்படின்ட்டு வீட்டுகளையும் பிடிச்சி வச்சாச்சு. ஹாட் வாட்டர்லேயும் தண்ணி நிறையாவே இருக்குது. எல்லாத்தையும் வெளியிலே வச்சு வாசல்லே வச்சு கட்டிங் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் கொண்டு போய் கடாண்டு சமைச்சிடலாம். ஒன்று இல்லைண்டா தான் நம்மளுக்கு அதோட அருமை தெரியும். அதே மாதிரி தான் உறவுகளும். ஒரு உறவு இல்லைண்டா தான் அந்த உறவோட அருமை தெரியும். இருக்கையிலே நம்ம வந்து அதை வந்து பாதுகாத்துக்கிறணும். தண்ணி சேமிக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தண்ணியை நிப்பாட்டினா தான் நம்மளுக்கு அதோட அருமையை புரியுது. இன்றைக்கி வந்து இறால் குழம்பு தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் சேலட்டு வெள்ளரிக்காய் துளசி செதுக்கிட்டு சும்மா கட்டிங் பண்ணி மட்டும் வச்சாச்சுப்பா. சிம்பிளான சமையல் தான். ஆனால் இன்றைக்கி மதியம் இது போதும், அல்ஹம்துலில்லாஹ். சரியா, ஒன்று இல்லைண்டா அதோட அருமை நம்மளுக்கு தெரியுது. இதுதான் மனிதர்கள் குணம். உங்கள் இடத்துலலாம் இந்த மாதிரி தண்ணியை நிப்பாட்டினா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கிரைண்டரை மட்டும் ஓடி அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் கழுவிக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கூட வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரத்தில் இன்றைக்கி தண்ணி வந்துடும். பைப்பு தானே உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி மாதத்துக்கு 2 தடவை இப்படி அடைச்சி போட்டாங்கன்னா நம்மளுக்கு தண்ணி எப்படி சேமிக்கலாம், எப்படி சிக்கனப்படுத்தலாங்கிற ஐடியா நம்மளுக்கே வரும். அடுத்த பதில் சந்திக்கலாம். அவரை வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.